Welcome friends on my channel Naughty Rainbow Saranya. Hello friends, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வத்தக்குழம்பு வந்து பார்க்க போகிறோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாயி வந்து எங்கள் அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேங்க. அது எப்படி பண்ண போகிறேன்றது பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் சட்டி இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து குழம்பு வைக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல்ச்சட்டி சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து ட்ரெடிஷ்னலாக டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடுகு போட்டதையும் கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ml யூஸ் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி பூண்டுங்க. இதுக்கு நல்லா ஃப்ளேவர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க நல்லெண்ணெய் சூஸ் பண்ணலாங்க. நல்லெண்ணெய்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹெல்த் இஷ்யூக்கும் நல்லது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான நமக்கான கொலஸ்ட்ரால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த மாதிரி புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து சூஸ் பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. புளிக்குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் போடணுங்க. பெருங்காயம் போட்டால் தான் அந்த புளிக்குழம்புக்கான டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. ரொம்ப போட்டீங்கன்னா அது ஸ்மெல் அதிகமாக வர மாதிரி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டு ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இது வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுங்க. நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலா போட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம வீட்டில் அரைக்கிறோம் இல்லைங்க குழம்பு, இது மிளகாத்தூள், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் காரத்துக்கு போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளுங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து 2 or 3 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறேங்க. நான் வந்து எப்படி ரெடி பண்ணுவேங்க. நான் ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து என்னுடைய மிளகாத்தூள் வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க. நான் ஓனாக மில்லு வச்சுருக்கேன் அப்படின்னால நானாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்ல ஃப்ளேவர் வருதுங்க. அந்த நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வேகும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்மெல் வருதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூள், இது காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. சும்மா ஒரு கலருக்காகங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காரம்லாம் எதுவும் இருக்காதுங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலருக்காக ஆட் பண்ணுறேங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நானும் அரைச்சது தாங்க. நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக 2 or 3 டேஸ் நல்லா காஞ்சிங்கன்னா தாங்க நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுங்க. நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து வாங்கி நான் தனியாக அரைச்சி வச்சுப்பேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. மற்ற வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணுங்க. இதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ண மல்லித்தூள் தாங்க. இந்த ரெசிபியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேங்க. மல்லித்தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியாச்சுங்க.
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு சிம்மில் இருக்கணும். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ணியிருக்கோங்க. இல்லை அப்படின்னா மசாலா வந்து கருக ஆரம்பிச்சிருங்க. சிம்மில் வச்சுருக்கோங்க. சிம்மில் வச்சிங்க அப்படின்னா மசாலா நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குக் ஆயிருங்க. கொத்தமல்லி தூள் போட்டோம்னா நல்லா ஸ்மெல் வருதுங்க. நம்ம அடுத்தது பார்த்தோங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணலாங்க. இது லைட்டாக அப்படியே ஃப்ரை ஆகிட்டு இருக்குங்க. நம்ம அடுத்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லெண்ணெய் எடுத்து கொஞ்சம் ஊற்றி இது சுண்டக்காய் வத்தல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சும்மா ஒரு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊற்றினா போதுங்க. ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதுங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரதி பிராண்ட் அப்படின்ற ஒரு வத்த குழம்பு வத்தல் தாங்க யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிராம் இருக்குங்க. நமக்கு இது போதுமான அளவுங்க. 40 கிராம்ங்கிறது இந்த குழம்புக்கு போதுமான அளவுங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் தீ வைக்கக்கூடாது. சிம்மிலே வச்சிங்க அப்படின்னா அது நல்லா பொரிஞ்சு ஒரு மாதிரி ஸ்மெல் வருங்க. அப்போ எடுத்துங்க நம்ம இதில் ஆட் பண்ணிடலாங்க. இதில் ஹைலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லெண்ணெயில் வைக்கிறது தாங்க. அப்புறம் இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலே மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த வத்தல் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா பபிள்ஸ் வந்துருச்சுங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் தாங்க ஊற்றினா, உங்களுக்கு வந்து கடலெண்ணெயில் வேணா கூட அதை பொரிச்சிக்கலாங்க. ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது அப்படியே ஃப்ளேவர்ஸ் வரும்போது இப்போவே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. எங்கள் அம்மாயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு வைக்கும் போது பக்கத்தில் இருக்கவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. இல்லை அப்படின்னா சொல்லுவாங்களா, என்ன குழம்பு வைக்கிறீங்க அவ்வளோ ஸ்மெல் வருதுன்னு. அந்த மாதிரி தாங்க இருக்கு. நான் என் அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்டேங்க. நான் இப்போ வந்து இந்த குழம்பு வச்சேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்காங்க வந்து உடனே இந்த குழம்பு நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ ஸ்மெல்லோடையும் டேஸ்டாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் to 10 days வந்து இந்த குழம்பு வந்து அப்படியே வச்சுக்கலாங்க. கிடவே கிடாதுங்க. எப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாக இருக்கிற கரண்டி மட்டும்தாங்க போடணும். தண்ணி இருக்கிற கரண்டி போட்டிங்க அப்படின்னா குழம்பு கெட்டு போயிருங்க. நம்ம அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புளி தண்ணி ஊற்றலாங்க. நான் எந்த அளவுக்கு ஊற வச்சிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்க, அந்த அளவுக்கு நான் ஊற வச்சிருக்கேங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நான் கிரேவி டெக்ஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்கிறனால நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. என்ன கொதிக்கும் போது கொஞ்சம் திக்னஸ் ஆகுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா கொஞ்சமாக போடுறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு பொரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரைஸில் வச்சு சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசிங்காக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம் வந்து இதோட பொரிச்சு இந்த வத்த குழம்போட அந்த உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு வந்து சாப்பிடாதவங்க கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவாங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா
குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. கொஞ்சம் திக்னஸாக இருக்கட்டுங்க. அப்போதான் அந்த பச்சை வாசம்லாம் போயிட்டுங்க. குழம்பு கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கொதிச்சிட்டு இருக்குங்க. நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம் பொரிச்சிக்கலாங்க. பேனை ஆன் பண்ணிக்கலாங்க. நான் கடலெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். நம்மளாம் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற கடலெண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்குங்க. நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. என்னென்ன மாதிரி உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வந்து நான் 5 உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. குழம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வத்த குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்குங்க. அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷங்க. அதுக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டாச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதே கடுகு போட்டுக்கலாங்க. இது காஞ்சிச்சுங்க. எண்ணெயில நம்ம பாப்பளம் போட்டு எடுத்துக்கலாங்க. சிம்ல வச்சிருங்க, இல்லை அப்படின்னா அப்பளம் தீஞ்சிருங்க. அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன்ல ஆயில் வந்து ஹீட் ஆகுதுங்க. நம்ம அதுக்குள்ள அப்பளம் கொடுத்து எடுத்துக்கலாங்க. சிம்ல வச்சிருங்க. எப்பயுமே வந்து அப்பளம் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாதுங்க, சிம்ல தாங்க வைக்கணும். இல்லை அப்படின்னா அப்பளம் கருகிடுங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டு எடுத்தாச்சு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சுங்க. நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலை ரெடி பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் காஞ்சிருச்சுங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கடுகுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சங்க, சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சங்க, கடலைப்பருப்பு கொஞ்சங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பெரிய பெரிய வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று போட்டுருக்கேன். சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க, மசிச்சு எடுத்து வச்சாச்சுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து உளுந்த பருப்பு இருக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போடலைங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலா போட்டுக்கலாங்க. மசாலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூளுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பேட்டி விடணுங்க. சிம்மில் வச்சுருக்கணுங்க. எப்பயுமே மசாலா போட்டீங்க அப்படின்னா சிம்மில் வந்து வச்சுக்கணுங்க. கரம் மசாலா எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக தாங்க போடணும், முன்னாடியே போடக்கூடாதுங்க. கரம் மசாலா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்குங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாங்க. ஈஸியாக ஒரு பொரியல் ரெடி பண்ணணும் வத்த குழம்புக்கு அப்படின்னா இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாங்க. ஃபைனலாக அது ஒரு 2 or 3 minutes வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்காக விடுங்க. அந்த கரம் மசாலாவோட ஸ்மெல் போடுங்க, பச்சை ஸ்மெல் போடுங்க. நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வத்த குழம்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்பளம்
உருளைக்கிழங்கு பொரியல், சாதம் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. திரும்ப நம்ம வந்து சாப்பிடாத குழந்தைங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இது யாருமே சுண்டக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கசக்குது அப்படின்ட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அதிக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக இறக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டீங்க அப்படின்னா அந்த நம்ம கல்யாணத்தில் செய்யல வத்த குழம்பு முறையே கேட்புங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா போடலைங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக மல்லித்தலைங்க, உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு இறக்கலாங்க. அவ்வளோ ஸ்மெல் வருதுங்க. அந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வத்த குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. வத்த குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நான் நல்லெண்ணெய் 100 ml விட்டுருந்தேங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே வந்து அப்படியே நிற்கிதுங்க. பாருங்களேன், அந்த நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ ஸ்மெல்லுங்க. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. இன்னும் ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் போட்டுருங்க. நான் இந்த மசாலா ஏன் முன்னாடியே போட்டேங்கன்னா எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது நல்லா ஸ்மெல் வருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் முன்னாடியே போட்டீங்க அப்படின்னா பேனில் ஒட்டிக்கிங்க, அதனால நான் போடலைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்மெல் நல்லா வருதுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது காஷ்மீரி மிளகாத்தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்குக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் இப்போ போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 ஸ்பூன் பச்சை மிளகாய் போட்டிருக்கீங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அரைது போடலாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4/4 ஸ்பூன் போடுறேங்க. உப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க. சும்மா கொஞ்சமாக போடுறேங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடித்த சாதம். இது வந்து வத்தல் குழம்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்குங்க பொரியலுங்க. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வத்த குழம்பும் இந்த அப்பளம் ப்ளஸ் வந்து உருளைக்கிழங்கு பொரியலை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பாட்டிகிட்டேருந்து எங்கள் அம்மாகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டதுங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஐட்டம்ஸ் தான் நான் வந்து போடுறேங்க. என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குங்க, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.